பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 95 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பார்வோனின் குமாரத்தியை நேசித்த ராஜா யார்? சாலமோன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. எந்தெந்த அந்நிய ஜாதியின் ஸ்திரீகள் மேல் சாலமோன் ஆசை வைத்தான்? மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர் மற்றும் ஏத்தியர். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. எவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் இருதயத்தை சாய பண்ணுவார்கள்? அந்நிய ஜாதியாரான ஸ்திரீகள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 5. அந்நிய ஸ்திரீகள் நிச்சயமாய் டேஸ் பின்பற்றும்படி இஸ்ரவேல் புத்திரரின் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. சாலமோன் எவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான்? அந்நிய ஸ்திரீகள் மேல். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 7. சாலமோனுக்கு பிரபுக்கள் குலத்தில் எத்தனை மனையாட்டிகள் இருந்தனர்? எழுநூறு மனையாட்டிகள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. எத்தனை மறுமனையாட்டிகள் சாலமோனுக்கு இருந்தனர்? 300. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. சாலமோனுடைய டேஸ் அவன் இருதயத்தை டேஸ் பண்ணினார்கள்? சாலமோனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. சாலமோனின் வயதான காலத்தில் அவன் இருதயம் எதற்கு சாய்ந்தது? அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய்ந்தது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. சாலமோனின் வயதான காலத்தில் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி அவன் இருதயத்தை சாய பண்ணியது யார்? சாலமோனுடைய மனைவிகள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. சாலமோனின் இருதயம் யாருடைய இருதயத்தைப் போல கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை?
தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 13. சாலமோன் தன் வயதான காலத்தில் எவைகளை பின்பற்றினான்? சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. சாலமோன் தாவீதைப் போல கர்த்தரை டேஸ் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு டேஸ் செய்தான்? பூரணமாய் பின்பற்றாமல் பொல்லாப்பானதை செய்தான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. சாலமோன் எவைகளுக்கு மேடையை கட்டினான்? மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. காமோசுக்கும் மோலோகுக்கும் சாலமோன் எங்கே மேடைகளை கட்டினான்? எருசலேமுக்கு எதிரான மலையிலே. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிட்டது யார்? அந்நிய ஜாதியாரான சாலமோனின் ஸ்திரீகள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 18. கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பியது யார்? சாலமோன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 19. கர்த்தர் சாலமோனுக்கு எத்தனை விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டார்? இரண்டு விசை தரிசனமாகி. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 20. கர்த்தர் யார் மேல் கோபமானார்? சாலமோன் மேல். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 21. கர்த்தர் எதினால் சாலமோன் மேல் கோபமானார்? கர்த்தர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றினதினால். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 22. ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் சாலமோனிடம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 23. சாலமோன் எவைகளை கைக்கொள்ளாமற் போனதினால் ராஜ்யபாரம் பிடுங்கப்படும் என்று கர்த்தர் கூறினார்? கர்த்தருடைய உடன்படிக்கையையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போனதினால். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 24. தாவீதி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமி நிமித்தமும் டேஸ் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சாலமோனிடம் கூறினார். ஒரு கோத்திரத்தை. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 25. கர்த்தர் சாலமோனுக்கு எழுப்பிய ஏதோமிய விரோதி யார்?
ஏதோமியனாகிய ஆதாத். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. ஆதாத் டேஸில் இருந்த டேஸ் குலமானவன். ஏதோமில் இருந்த ராஜ குலமானவன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 27. ஏதோமிலுள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்த படைத்தலைவன் யார்? யோவாப். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 28. யோவாப் ஏதோமிலுள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து டேஸ் அடக்கம் பண்ண போனான். வெட்டுண்டவர்களை. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 29. தாவீது எங்கே இருக்கும்போது யோவாப் வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான்? ஏதோமில் இருக்கும்போது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 30. எவ்வளவு காலங்கள் தாவீதும் இஸ்ரவேல் அனைத்தும் ஏதோமில் இருந்தனர்? ஆறு மாதம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 31. ஆதாத் சிறு பிள்ளையாய் இருந்த காலத்தில் ஏதோமியர் எங்கே போக ஓடி போனார்கள்? எகிப்து. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 32. ஆதாதோடே எகிப்திற்கு ஓடிப்போனவர்கள் யார்? ஆதாதின் தகப்பனுடைய ஊழியக்காரரில் சில ஏதோமியர். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 33. ஆதாதும் அவன் தகப்பனுடைய ஊழியக்காரரும் டேஸிலிருந்து எழுந்து டேஸுக்கு சென்றனர். மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்கு சென்றனர். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 34. ஏதோமியர் எங்கே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு சென்றனர்? பாரானிலே. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 35. எகிப்தின் ராஜா யார்? பார்வோன் மற்றும் ஷீஷாக். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 18 மற்றும் 40 வசனங்கள். கேள்வி எண் 36. பார்வோனின் கண்களில் யாருக்கு தயை கிடைத்தது? ஆதாதுக்கு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 37. ஆதாதுக்கு பார்வோன் எவைகளை கொடுத்தான்?
ஒரு வீடும் நிலமும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 38. பார்வோன் ஆதாதுக்கு திட்டம் பண்ணியது எது? ஆகாரம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 39. ஆதாதுக்கு பார்வோனின் கண்களில் டேஸ் தயை கிடைத்தது? மிகுந்த தயை கிடைத்தது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 40. பார்வோனின் மனைவி பெயர் என்ன? தாப்பெனேஸ். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 41. பார்வோன் தன் மனைவியின் சகோதரியை யாருக்கு விவாகம் செய்து கொடுத்தான்? ஆதாதுக்கு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 42. ஆதாதின் முதல் குமாரன் யார்? கேனுபாத். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 43. கேனுபாத்தை வளர்த்தது யார்? தாப்பெனேஸ். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 44. தன் பெரியப்பாவின் வீட்டில் வளர்ந்தது யார்? கேனுபாத். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 45. நான் என் சுய தேசத்துக்கு போக என்னை அனுப்ப வேண்டும். யார் யாரிடம் கேட்டது? ஆதாத் பார்வோனிடம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 46. ஆதாத் எதை கேள்விப்பட்டபோது தன் சுய தேசமாகிய ஏதோமுக்கு போக ஆசைப்பட்டான்? தாவீதும் யோவாபும் இறந்துவிட்டனர் என்ற செய்தியை கேட்டபோது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 47. தாவீதுக்கும் யோவாபுக்கும் பயந்து ஆதாத் எங்கே இருந்தான்? எகிப்தில் இருந்தான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 48. ஆதாத் எங்கே போக வேண்டுமென்று விருப்பப்பட்டான்? தன் சுய தேசமாகிய ஏதோமுக்கு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 49. என்னிடத்தில் உனக்கு என்ன டேஸ் இருக்கிறது என்று பார்வோன் ஆதாத்திடம் கேட்டான். குறைவு இருக்கிறது என்று. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
கேள்வி எண் 50. ஒரு குறைவும் இல்லை, ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும். யார் யாரிடம் கூறியது? ஆதாத் பார்வோனிடம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 51. ரேசோன் யாருடைய குமாரன்? எலியாதாவின் குமாரன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 52. ரேசோன் என்னும் டேஸ் விரோதியை கர்த்தர் டேஸுக்கு எழுப்பினார். வேறொரு விரோதியை சாலமோனுக்கு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 53. ரேசோனின் ஆண்டவன் யார்? ஆதாதேசர். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 54. ஆதாதேசர் என்பவன் டேஸின் ராஜா. சோபாவின் ராஜா. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 55. சோபாவில் உள்ளவர்களை கொன்று போட்டது யார்? தாவீது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 56. தன்னோடே சில மனுஷரை சேர்த்துக்கொண்டு தலைவனானது யார்? ரேசோன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 57. ரேசோனின் கூட்டம் எங்கே ஆளுகை செய்தார்கள்? தமஸ்குவிலே. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 58. சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாயிருந்தது யார்? ரேசோன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 59. ரேசோன் டேஸின் மேல் ராஜாவாயிருந்து டேஸை பகைத்தான். சீரியாவின் மேல் ராஜாவாயிருந்து இஸ்ரவேலை பகைத்தான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 60. சாலமோனுக்கு விரோதமாய் கையெடுத்த சாலமோனின் ஊழியக்காரன் யார்? நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 61. யெரொபெயாம் டேஸ் ஊர் டேஸ் மனுஷன்? சேரேதா ஊர் எப்பிராயீம் மனுஷன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 62. யெரொபெயாமின் தாய் பெயர் என்ன? செருகாள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 63. யெரொபெயாமின் தாய் ஒரு விதவை, சரியா தவறா என கூறுக. சரி. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 64. மில்லோவை கட்டியது யார்? சாலமோன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 65. சாலமோன் எதை பழுது பார்த்தான்? தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை.
ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 66. யெரொபெயாம் எப்படிப்பட்டவன்? பராக்கிரமசாலி, காரிய சமர்த்தனான வாலிபன். ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 67. சாலமோன் எவைகளையெல்லாம் யெரொபெயாமின் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான்? யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம். ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 68. புது சால்வையை போர்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசி யார்? சீலோனியனான அகியா. ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 69. வயல்வெளியிலே தனித்திருந்த இருவர் யார்? யெரொபெயாம் மற்றும் அகியா. ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 70. யெரொபெயாம் எங்கிருந்து வெளியே போகிறபோது வழியிலே அகியா அவனை கண்டான்? எருசலேமிலிருந்து வெளியே போகிறபோது. ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 71. அகியா தன் புது சால்வையை எத்தனை துண்டாக கிழித்து போட்டான்? பன்னிரண்டு துண்டாக. ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 72. 10 துண்டுகளை எடுத்துக்கொள். யார் யாரிடம் கூறியது? அகியா யெரொபெயாமிடம். ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்கள். கேள்வி எண் 73. ராஜ்யபாரத்தை கர்த்தர் யாருடைய கையிலிருந்து எடுத்து கிழிப்பார் என்று அகியா தீர்க்கதரிசனம் உரைத்தான்? சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து. ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 74. யெரொபெயாமுக்கு எத்தனை கோத்திரங்களை கொடுப்பதாக கர்த்தர் கூறினார்? பத்து கோத்திரங்களை. ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 75. கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரம் எது? எருசலேம். ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 76. டேஸுக்காகவும் டேஸ் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் சாலமோனுக்கு இருக்கும். தாவீதுக்காகவும் எருசலேம் நகரத்துக்காகவும். ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 77. சாலமோன் எவைகளையெல்லாம் பணிந்து கொண்டான்? அஸ்தரோத், காமோஸ், மில்கோம் ஆகிய அந்நிய தெய்வத்தை. ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 78. தாவீது கர்த்தரின் பார்வைக்கு டேஸ் இருக்கிறதை செய்தான். செம்மையாயிருக்கிறதை செய்தான். ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 79. சாலமோன் எவைகளை கைக்கொள்ளாமற் போனான்? கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும். ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 80. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். சரியா தவறா என கூறுக. சரி. ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 81. டேஸ் முழுவதையும் டேஸின் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை என்று கர்த்தர் கூறினார்.
ராஜ்யபாரம் முழுவதையும் சாலமோனின் கையிலிருந்து. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 82. தாவீது எவைகளை கைக்கொண்டதாக கர்த்தர் கூறினார்? கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 83. தாவீது நிமித்தம் கர்த்தர் சாலமோனை அவன் டேஸ் நாளெல்லாம் அவனை டேஸாக வைப்பார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதிபதியாக. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 84. 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். இது யாருக்கு சொல்லப்பட்டது? யெரொபெயாமுக்கு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 85. டேஸுக்கு எந்நாளும் டேஸ் இருக்கத்தக்கதாக சாலமோனுக்கு கர்த்தர் ஒரு கோத்திரத்தை கொடுப்பார். தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விலக்கு இருக்கத்தக்கதாக. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 86. எருசலேம் கர்த்தர் டேஸ் நகரம். எருசலேம் கர்த்தர் தெரிந்து கொண்ட நகரம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 87. மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? யெரொபெயாமை. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 31 மற்றும் 37 வசனங்கள். கேள்வி எண் 88. தாவீதுக்கு கட்டின நிலையான வீட்டைப் போல கர்த்தர் யாருக்கு கட்டி தருவதாக கூறினார்? யெரொபெயாமுக்கு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 89. தாவீதின் டேஸ் சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் டேஸ் அப்படி இராது என்று கர்த்தர் சொன்னார். சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் எந்நாளும் அப்படி இராது என்று. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 90. யெரொபெயாமை கொல்ல வகை தேடியது யார்? சாலமோன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 91. யெரொபெயாம் எந்த எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போனான்? ஷீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 92. யெரொபெயாம் சாலமோனுக்கு பயந்து அவன் மரணமடையும் மட்டும் எங்கே இருந்தான்? எகிப்து. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 93. சாலமோன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் எதில் எழுதப்பட்டுள்ளது? சாலமோனுடைய நடபடி புஸ்தகத்தில். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 94. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம் அரசாண்ட நாட்கள் எவ்வளவு? 40 வருஷம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 95. சாலமோனின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? அவன் குமாரனாகிய ரெகொபெயாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.